கடந்த ஏப்ரல் 10ஆம் தேதி 20 லட்சம் ரிங்கிட் பிணை பணத்திற்காக ஒரு சிறுமி கடத்தப்பட்டது தொடர்பில் புலன் விசாரணைக்காக கைது செய்யப்பட்ட ஒரு பெண்ணுக்கு நேற்று தொடங்கி 14 நாட்கள் தடுப்பு காவல் விதிக்கப்பட்டது. நேற்று காலை மஜிஸ்ட்ரேட் ஃபைரூஸ் ஷுஹாடா அம்ரான் 50 வயதுடைய அந்த பெண்ணை தடுப்பு காவலில் வைக்கும் ஆணையை பிறப்பித்தார் என்று நெகிரி சம்பிலான் போலீஸ் தலைவர் டத்தோ ஆமட் ஜஃபீர் யூசுப் கூறினார். அந்த பெண் நேற்று முன்தினம் பகல் 12:55 மணிக்கு செராஸ் கோலாலம்பூரில் கைது செய்யப்பட்டார். 1961ஆம் ஆண்டு கடத்தல் சட்டம் ஷரத்து 3 அடைப்புக்குறி 1 கீழ் இந்த வழக்கு விசாரிக்கப்படுகிறது என்றும் அவர் கூறினார். ஏற்கனவே இந்த கடத்தலுடன் தொடர்புடையவர் என்று நம்பப்படும் ஒருவர் பண்டார் புக்கிட் திங்கி கிள்ளான் சிலாங்கூரில் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். சிறுமி கடத்தல் தொடர்பில் 20 முதல் 31 வயதுடைய 6 பேர் கைது செய்யப்பட்டு 14 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டனர். கடந்த ஏப்ரல் 10ஆம் தேதி அப்டவுன் அவென்யூ ஸ்ரம்பான் 2 16 வயது சிறுமி கடத்தப்பட்டிருக்கிறார். ஒரு கும்பல் அவரை துணிப்பெட்டிக்குள் மறைத்து கடத்தியிருப்பது தெரிய வந்துள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.